இந்தியாவோட அந்த ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் HCL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், டாட்டா, ரிலையன்ஸு, இதேமாதிரி இவைகளோட பங்குகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10%, 7%, 12%ன்னு உயர்ந்துருக்கு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பீரங்கி, ரேடாரு, கன்னு, சிமுலேட்டரு, இதேமாரி விஷயங்கள்லாம் தயாரிக்கிற நிறுவனங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா சைனாவோட பங்குச்சந்தையை பார்த்திங்கன்னா சைனாவோட அதுவும் அந்த ஆயுத தளவாடங்கள் உற்பத்தி பண்ணுற நிறுவனங்களோட பங்குகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9% வரலும் இறங்கியிருக்கு. காரணம் நாம் கொடுத்த அடி. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானில் இந்த இடைப்பட்ட மோதலில் பாகிஸ்தான் பயன்படுத்திய எல்லாம் பார்த்திங்கன்னா சைனாவோட ப்ராடக்ட் தான். சைனாவோட ஏர் டிஃபென்ஸ், இந்தியாவோட ஆகாசம், பிரம்மோஸும் இதெல்லாம் சேர்ந்து சைனாவோட ஏர் டிஃபென்ஸை காலி பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏர் டிஃபென்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30,000 கோடிக்கு மதிப்பில்லான ஆயுத தளவாடங்கள் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து காலி பண்ணியிருக்கு. பிரம்மோஸ், ஆகாஷ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலக நாடுகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியாவோட ஆயுத தளவாடங்களை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுவும் சவுத் ஏசியன் கண்ட்ரி, அதுவும் சைனாவுக்கு எதிரான கண்ட்ரிகள், இந்த வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இதேமாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஆயுதங்களை வாங்க வந்து பயங்கர ஆர்வமாயிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட வந்து கிட்டத்தட்ட 2014 வந்து இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதிங்கிறது சில 1000 கோடிகளுக்கு மேல் கூட கிடையாது. இன்றைக்கி வந்து 2022 பார்த்திங்கன்னா 24 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடி. 2029 வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி எதிர்பார்க்குறாங்க. 2047 பார்த்திங்கன்னா இந்தியா வந்து உலகிலே டாப் ஆயுத உற்பத்தி ஆயுத உற்பத்தி நாடாகிறதுக்கான அடித்தளத்தை இன்றைய மோடி அரசு உருவாக்கிட்டு இருக்கு. நன்றி.